ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் உன் பார்வையல் அப்படிங்கிற த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் திவ்யா பவ்யான்னு 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்க. பவ்யாவுக்கு கிரிஷ் அப்படிங்கிறவரோட கல்யாணம் ஆயிருக்கும். திவ்யாவுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கண் பார்வை போயிருக்கும். இது அவங்க ஃபேமிலிக்கே இருக்க ஒரு ஹெரிடிட்டரி ப்ராப்ளம். பவ்யாவும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆனாலோ டென்ஷன் ஆனாலோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட பார்வையும் போக ஆரம்பிக்கும். திவ்யாவோட கண் பார்வை முழுசாக போன அப்புறம் அவங்க அக்காவான பவ்யா தான் அவங்கள கூடவே இருந்து நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் திவ்யா அவங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி பவ்யாவை அங்கேருந்து போக சொல்லிட்டு திவ்யா மட்டும் அவங்க வீட்டில் தனியாக இருப்பாங்க. பவ்யாவும் அவங்க ஹஸ்பண்ட் கிரிஷும் தேஹ்ராதூனில் இருப்பாங்க. இப்போ பவ்யா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்போது திவ்யாவோட வீட்டுக்குள்ளே யாரோ அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. அவங்க கையில் ஒரு இன்ஜெக்ஷனையும் எடுத்துகிட்டு வருவாங்க. திவ்யா வீட்டுக்குள்ளே கேட்குற சத்தத்தை வச்சு அவங்க வீட்டுக்குள்ளே யாரோ வந்திருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க அக்காவான பவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. இதையும் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பவ்யா அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சத்தத்தில் அவங்க பேசுகிற எதுவுமே கேட்காது. திவ்யா அந்த காலில் பயமாக இருக்குது அக்கான்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோன் அங்கேயே போட்டுட்டு வீட்டில் ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி ஓட ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அந்த கால் கட் ஆனதுனால மறுபடியும் பவ்யா திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே திவ்யா வீட்டுக்குள்ளே இருக்க அந்த கில்லர் அவங்க ஃபோனை மாற்றி வச்சுருவான். அதனால கால் மட்டும் போயிட்டே இருக்கும், யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பவ்யாவுக்கு பிஸ்னஸ் உமனுக்கான அவார்ட் கிடைக்கிது. இப்போ பவ்யா அவங்க ஹஸ்பண்ட் கிறிஷோட திவ்யாவை பார்க்கறதுக்காக அவங்க ஊருக்கு வராங்க. ஆனால் வர வழியிலலாம் திவ்யாவுக்கு ஏதோ ஆயிருக்குமோங்கிற பதட்டத்திலே தான் அவங்க வருவாங்க. ஏன்னா இப்போ அவங்க திவ்யாவுக்கு கால் பண்ணால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வந்துட்டே இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் திவ்யாவோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ரொம்ப நேரமாக டோர் நாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் திவ்யா டோர் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. இப்போ பவ்யா அங்கே கார்டன்லேருந்து ஒரு கல் எடுத்து இவங்க வீட்டு கிளாஸ் டோரை உடச்சி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே திவ்யா இறந்து தான் இருப்பாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு திவ்யா சூசைட் பண்ணி தான் இறந்துருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் பவ்யா திவ்யா அப்படி பண்ண மாட்டா. யாரும் திவ்யாவை பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு பவ்யா நம்புவாங்க. கிறிஷ்க்கும் போலீஸ்க்கும் திவ்யா பற்றின ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பவ்யாவுக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் மறைச்சிருவாங்க. இப்போது திவ்யாவை அடக்கம் பண்ணுறப்போ பவ்யாவை யாரோ தொட்ட மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அதை பற்றி கிறிஷ்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்கள தவிர அந்த இடத்துல வேறு யாருமே இல்லைன்னு அவங்க கன்ஃபார்மாக சொல்லுவாங்க. இப்போ திவ்யா அந்த வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தப்போ அவங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னு அவங்களெல்லாம் ஒருத்தராக போய் பவ்யா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சிலர் பவ்யாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாக சொல்லுவாங்க. அவன் கூட 1 மாதத்துக்கு முன்னாடி கல்சியில் இருக்க ஒரு ரெட் ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் 2 பேரும் ஸ்டே பண்ணதாகவும் சொல்லுவாங்க. அவங்க அதை பற்றி சொல்லிட்டு இருக்க அதே டைமில் அந்த இடத்துல சஸ்பீஷியஸாக யாரோ ஒருத்தர் ஓடுவாங்க. அவங்கள துரத்திட்டே பவ்யாவை அவங்க பின்னாடியே போவாங்க. அந்த கில்லர் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். ஆனால் அந்த இடத்துல இப்போது கிறிஷ் தான் இருப்பார். இப்படி பவ்யா அந்த கில்லரை தேடுறேன்னு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுலாம் அவங்க கண்ணுக்கு எதாவது ஆகிடுமோன்னு அவர் பயப்படுவார். இப்போ பவ்யாவுக்கு திவ்யா கூட அந்த ரெட் ஃபாக்ஸ் ஹோட்டலில் போய் தங்கியிருந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே ஹோட்டலுக்கு இவங்க போகிறாங்க. ஆனால் கிறிஷ் கிட்ட இந்த விஷயத்த எதுவுமே சொல்லாமல் ஒரு வெக்கேஷனுக்கு போகலாம்னு போய் சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ அவர் இல்லாதப்போ அந்த ஹோட்டலில் போய் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட திவ்யாவோட ஃபோட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. திவ்யா கூட லாஸ்ட் மந்த் இங்கே வந்த அந்த பாய் ஃப்ரெண்டோட இமேஜ் எங்கேயாவது கிடைக்குதான்னு. ஆனால் ரிசப்ஷனில் இருக்க யாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே ஹோட்டலில் இருக்க ஒரு வெயிட்டர் பவ்யாவை பார்த்து திவ்யான்னு நினச்சிட்டு பேசுகிறாரு. அப்போ அவர்கிட்ட இவங்க பவ்யான்னு சொல்லி, நீங்கள் பார்த்தது திவ்யா, போன மாதம் அவங்க இங்கே வந்தாங்க, அவங்க கூட வந்தவரை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு அவங்க கூட வந்தவரை அடையாளம் காட்ட முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி திவ்யாவை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க கண்ணில் கட்டு கட்டியிருந்ததா அவர் சொல்வார். அப்போ திவ்யாவுக்கு போன மாதம் ஐ ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஆனால் அதை பற்றி எந்த விஷயமும் பவ்யாவுக்கு தெரியாது. இதை பற்றி கிறிஷ்கிட்ட வந்தோன்னே அவங்க பேசுகிறாங்க. இந்த விஷயம் கிறிஷ்க்கும் தெரிஞ்சிருக்கும். திவ்யாவுக்கு டோனர் கிடச்சி அவங்களுக்கு ஐ ஆப்ரேஷனும் நடந்திருக்கும். ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதனால தான் திவ்யா அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னு கிறிஷ் சொல்கிறாரு. இப்போ அதே ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற மைக்கேல்னு ஒருத்தர் பவ்யா கிட்ட திவ்யா கடைசியாக அந்த ஹோட்டலுக்கு வந்தப்போ ஒரு கீ செயினை அவங்க ரூமில் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அதை க்ளீன் பண்ணுறப்போ கண்டுபிடிச்சி எடுத்து வச்சதா லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்லேருந்து எடுத்து பவ்யா கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அவர்கிட்ட திவ்யா கூட வந்த அந்த பாய் ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அவன் ஒரு மர்ம மனுஷன், அவன் நம்ம பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்மளால் அவனை பார்க்க முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. இவருக்கு திவ்யா கூட வந்தவனை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி பவ்யா அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போது லாஸ்ட் மந்த் திவ்யாவும் அந்த மர்ம மனுஷனும் இந்த ஹோட்டலுக்கு வந்தப்போ காரில் தான் வந்தாங்க. அதனால் கார் பார்க்கிங்கில் 24 hours கேமரா இருக்குது, அதில் கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு அவர் சொல்கிறாரு. அதனால் அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காக பவ்யா அங்கே போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு கிறிஷ் வந்திருப்பார். பவ்யா அப்படி ரிஸ்க் எடுக்கிறது கிறிஷ்க்கு பிடிக்காது. அதனால் அவரே போய் நான் அந்த ஃபுட்டேஜை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் போனவர் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்ப வரமாட்டார். அவருக்கு என்ன ஆச்சுன்னு பவ்யா செக் பண்ண போவாங்க.
அப்போ அந்த ஹோட்டலில் இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கும். இவங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் பற்றி சொன்ன மைக்கிளும் ஷாக் அடித்து இறந்து போயிருப்பாரு. கார் பார்க்கிங்கில் ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போகலான்னு பவ்யா ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜ்லாம் ஸ்டோர் ஆயிருந்தா ஹார்ட் டிஸ்கையும் யாரோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ பவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ண மைக்கிளும் இறந்து போயிட்டாரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்திருப்பாங்க. இப்போ அந்த ஃபுட்டேஜை எடுக்க போன கிருஷ்ணன் காணாமல் போயிட்டாரு. அந்த அதிர்ச்சியில் பவ்யா மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இப்போ அவங்கள செக் பண்ண ஐ டாக்டர் அவங்களோட கண்ணு இன்னும் 1 மாதத்தில் ஃபுல்லாகவே பார்வை போயிடும்னு சொல்லுவார். இப்போ போலீஸ்க்கு ஒரு கால் வருது. திவ்யாவோட வீட்டில் லைட் எரியிறதா, ஆனால் அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை. இப்போ அதை செக் பண்ணுறதுக்காக போலீஸ் போகிறாங்க. கூடவே பவ்யாவும் போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே திவ்யா எப்படி இறந்து கிடந்தாங்களோ அதே மாதிரி பவ்யாவோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணன் இறந்துருப்பாரு. இந்த ஷாக்னால பவ்யாவோட பார்வை முழுசாகவே போயிடும். இப்போது பவ்யாவுக்கு ஒரு ஐ டோனரும் கிடச்சி அவங்களுக்கு ஐ ஆப்ரேஷனும் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 2 வாரத்துக்கு அவங்க கண்கட்டை கலட்டவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அப்படி கலட்டினா மறுபடியும் அவங்க பார்வை போயிடும்னு சொல்வார். அவங்க கண்ணில் அந்த கட்டோட பவ்யா அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க தங்கச்சியான திவ்யாவும் கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.